வணக்கம் நண்பர்களே. யோகா பயிற்சிகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமை அறிவு பேரில் நாங்கள் நடத்தும் பயிற்சி முகாம்களில் யோக தியான பயிற்சிகள் முக்கியமானவை. பதஞ்சலி யோக மரபை சார்ந்த யோக பயிற்சியை குருஜி சவுந்தர் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார். எங்களுடைய அமைப்பு மூலமாகவே அவரை ஏராளமானவர்கள் அறிந்திருக்கிறார். இதுவரைக்கும் 500-600 பேர் அவருடைய பயிற்சி வகுப்புகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்ற பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறார். சத்யானந்த யோக மரபு என்று ஒன்று உண்டு, பீகார் மரபு என்று சொல்வார்கள். அதிலே முதுநிலை யோக பயிற்சியாளருக்கான தகுதி பெற்றவர் அவர். அப்ப யோகா ஏன் பண்ணணும் அங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அதை பல பேர் என்கிட்ட கேட்பாங்க. நிறைய பதில்கள் நான் சொல்வேன். எல்லாமே நடைமுறை சார்ந்தவை. எனக்கு அந்த தருணத்திலே அந்த மாதிரியான சில பதில்கள் தோன்றும். அதுல ஒரு பதில் எனக்கே அது சுவாரஸ்யமாக தோணுச்சு. அது இதுதான். மனித உடல் என்பது இயற்கைக்கு ஒத்திசைந்து உருவாக்கப்பட்டது. உடல் என்பது இயற்கையோடு இணைந்து செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது. நம்முடைய உடல் என்பது இயற்கையில உணவை தேடுவதற்கும் இயற்கையோடு இணைந்தும் போராடியும் வாழ்வதற்குமாக படைக்கப்பட்டது. நமக்கு இயற்கையில் எதிரிகள் இருக்கிறார்கள். பாம்பிலிருந்து புலி வரைக்கும் நமக்கு எதிரிதான். இயற்கையில் நிறைய சவால்கள் இருக்கின்றன. மரம் ஏற வேண்டியிருக்கும், பாறைகளை தொற்றி ஏற வேண்டியிருக்கும், ஓட வேண்டியிருக்கும், எடை தூக்க வேண்டியிருக்கும். அதுபோல இயற்கையை இணைந்து போக வேண்டிய இடங்கள் இருக்கு. இயற்கையில் நம்முடைய உணவு, தண்ணீர் எல்லாமே கிடைக்கும். இயற்கையுடைய தட்பவெப்பநிலையோடு நாம் இணைந்து போக வேண்டியிருக்கும். இதற்காகத்தான் உடம்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சைபர்நெட்டிக்ஸ் ஒன்று உண்டு. சைபர்நெட்டிக்ஸ் தமிழில் அதை சோவியத் ரஷ்யா புத்தகங்களில் சைபர்நெத்தியம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அதாவது உடலில் இருக்கக்கூடிய மெக்கானிசம். எந்திரத்துக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி உடம்புக்கு ஒரு மெக்கானிசம். இந்த கையை எப்படி தூக்குறேன், இது ஒரு மெக்கானிசம். இந்த விரலை இப்படி அசைக்கிறது ஒரு மெக்கானிசம். இப்படி உடல்ல எந்த அளவுக்கு எந்தெந்த வகையான மெக்கானிசம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி உடலில் இயங்கும் சைபர்நெத்தியம் அப்படின்னு ஒரு புத்தகம் சோவியத் ரஷ்யா வெளியீடாக தமிழில் வந்திருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். சின்ன வயசுல நான் படிச்சிருக்கேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு மெக்கானிசம்ஸ் தான் வெளியே கருவிகளாக மாற்றிருக்காங்க. உதாரணம், ஒரு ஸ்க்ரூவை நம்ம இப்படி திருவுறோம், அதுதான் ஸ்பானராக மாறி இருக்கு. ஒரு சின்ன கையை விட்டு ஒரு திருவு எப்படி, அதுதான் ஸ்க்ரூ டிரைவராக மாறி இருக்கு. ஜேசிபி என்பதே நம்முடைய கையுடைய இன்னொரு வடிவம் தான். அப்படி இவ்வளோ கருவிகளை நாம நம்ம உடம்புல இருந்து உருவாயிருக்க. உடம்புக்குள்ள அவ்வளவு கருவிகள் இருக்கு. வெளியே பார்க்கக்கூடிய கருவிகளுக்கு பெரும்பாலும் நம்முடைய உடம்பிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டெவலப் பண்ணி உருவாக்கப்பட்டது. நம்ம உடம்பு என்பது ஒரு பர்ஃபெக்டான கருவி. நண்பர்கள் சொல்லுவாங்க, வயிற்றை கிடிச்சு பார்த்தா எவ்வளவு பர்ஃபெக்டா ஒவ்வொன்றும் அதுக்கான இடத்துல வைக்கப்பட்டு பேக் பண்ணப்பட்டிருக்கிற திகைப்பு நமக்கு வரும். அந்த அளவுக்கு உடம்பு ஒரு பரிணாமத்தில் வந்த ஒரு பெரிய ஒரு கருவி. பல கோடி ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி வந்த கருவியானதுனால அது அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா இயற்கையோட ஒரு பகுதியா இருக்கு. அந்த கருவி கடந்த ஒரு 2000 ஆண்டுகளாக இயற்கையிலிருந்து விலகி 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 வந்துகிட்டே இருக்கு. எப்படி? உடலிலிருந்து கருவிகளை உருவாக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கருவிகளுக்கு ஏற்ப உடலை மாற்றிக்கணும். உடல் கருவிகளோட ஒத்து செய்ய ஆரம்பிக்கிறது. மெக்கானிக்கலான ஒரு வேர்ல்டை நம்ம உருவாக்க, மெக்கானிக்கல் வேர்ல்டுக்கு ஏற்ப நம்ம உடம்பு உருவாக ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. அதாவது இப்ப நாற்காலி எடுத்துக்கிட்டீங்க, மனிதன் பாறையில் உட்காந்துருப்பான், மரக்கிளையில் உட்காந்துருப்பான், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான். ஆனா வசதியாக உட்காருவதற்கு ஒரு நாற்காலியை உருவாக்குறான்.
இப்போ நம்ம வாழ்க்கையில் பெரும்பகுதி ஏதேனும் நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டிருக்கோம். நாற்காலிக்கு ஏற்ப நம்ம உடம்பு மாற வேண்டியிருக்கு. ஒரு உதாரணம் தான், கம்ப்யூட்டர், செல்போன், இப்படி பல்வேறு கருவிகள் நமக்கு இருக்கு. நம்ம திறந்த வழியில வாழ்வதற்கான உடம்பு கொண்டவர். ஆனா வீடை கட்டி வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாம சருகு மேலேயோ பாறை மேலேயோ படுத்து தூங்க வேண்டியவங்க கட்டில் உருவாக்கிக்கிட்டோம். அப்படி எவ்வளவு கருவிகளை உருவாக்கி இருக்கோம். முழுக்க மெக்கானிக்கலான ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கோம். இந்த மெக்கானிக்கலான உலகத்துக்கு ஏற்ப நம்ம உடலை நாம நசுக்கி பிதுக்கி உருமாற்றி கொண்டே இருக்கிறோம். முன்னாடி ஒரு அரசன் சதுர வடிவமான பூசணிக்காய் கொண்டு வரவர்களுக்கு பரிசு அறிவிச்ச போது ஒரு விவசாயி கொண்டு கொடுத்தான். எப்படி நீங்க அதை செஞ்சீங்கன்னு கேட்டா, சின்னதா இருக்கும்போது ஒரு சதுர பாக்ஸுக்குள்ள விட்டுட்டா அது சதுர வடிவில் வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. மனித உடல் இப்போ அப்படிதான் இருக்கு. அதுக்கு இயற்கையோட வடிவம் இருக்கு. பூசணிக்காயோட வடிவம் என்பது இயற்கையாக அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம். ஒவ்வொரு காய்க்கு அதுக்கான வடிவம் இருக்கு. இப்போ கோழி முட்டைக்கு ஒரு வடிவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல பர்ஃபெக்ட் உருண்டையா அது ஏன் இருக்கக்கூடாது? இரண்டா உருண்டு ரொம்ப தூரம் போய் எங்கேயா விழுந்துடும். ஆனால் இந்த வடிவம் ரொம்ப தூரம் உள்ளாது, கொஞ்சம் இருந்தாலும் இப்படி திரும்பிடும். அதுக்காக தான் அந்த ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னதாக இருக்கக்கூடிய வடிவம் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான தேவைக்கான வடிவத்தை இயற்கை உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ கோழி முட்டையா கோழி நல்ல பர்ஃபெக்ட் உருட்டையா மாற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் நம்ம உடம்புக்கு. நம்ம உடம்பு இயற்கையோட ஒத்தி செய்ய மாட்டேங்குது. நம்ம செயற்கையான உடம்பை மாற்ற ஆரம்பிக்கும் போது தான் நாம் இன்றைக்கு வலிகள் என்று சொல்லக்கூடிய நிறைய வலிகள் உருவாகுது. அதிகமாக உட்கார்ந்து இருக்கனால தான் முதுகு வலி வருது. டிஸ்க் ப்ராப்ளம் இல்லாத ஆட்களே குறைவாயிட்டாங்க. கழுத்து வலி, செர்விக்ஸ் பெயின் உருவாகுது. மண்டை என்கிற ஒரு 5-6 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை இப்படி வைக்கிறது பதிலாக இப்படி வச்சுட்டு இருந்தாலே அந்த வெயிட்னால கழுத்து வலி வந்து. அப்ப எப்படி இருக்கணும் அப்படி இல்லாம நம்ம ஆயிட்டே இருக்கோம். இப்படி உட்கார்ந்து கம்ப்யூட்டர் தட்டிட்டே இருக்கோம். இப்படி நம்ம உடம்ப நம்ம மெக்கானிக்கலாக மாற்ற ஆரம்பிக்கும் வரக்கூடிய சிக்கல்கள், ஒன்று வலிகள் போன்றவை, இன்னொன்று தலைக்கோ உடலுக்கோ போதுமான அளவு ஆக்சிஜன் செல்லாததனால வரக்கூடிய சிக்கல்கள். இந்த சிக்கல்களை சரி செய்வதற்காகத்தான் யோகா இன்று பயன்படுகிறது. ஒரு நண்பர் கேட்டார், யோகா என்பது பக்திமான்களுக்கு கடவுளை அடைவதற்கான மார்க்கம், அதை கொண்டு வந்து இப்படி ஒரு உடற்பயிற்சியாக மாற்றக்கூடாது. யோகா அப்படி கடவுளை அடைவதற்கான மார்க்கம் கிடையாது. யோகாவுடைய தத்துவமே வேறு. எங்களுடைய பயிற்சி வகுப்பில் யோகத்துடைய பிரகிருதி தத்துவத்துடன் சேர்ந்துதான் சவுந்தர் கற்றுக் கொடுக்கிறார். யோகம் என்பது பிரகிருதி மார்க்கம், இயற்கை வழி, அதிலிருந்து வந்தது. சாங்கிய தரிசனத்தின் துணை தரிசனம் அது யோகம். பதஞ்சலி கபில முனிவருடைய வழி வந்தவர். சாங்கியம் என்பது மூல பிரகிருதி, இயற்கை, ஆதி இயற்கையை தெய்வத்திற்கு இணையான ஒரு இடத்துல வைக்கக்கூடியது. அந்த ஆதி இயற்கையிலிருந்து பிரிந்து, அந்த ஆதி இயற்கையிலிருந்து திரிந்து நாம் அடையக்கூடிய எல்லா மாறுபாடுகளையும் படிப்படியாக களைந்து ஆதி இயற்கையின் ஒரு பகுதி ஆவதைத்தான் முக்தி என்றும் மோட்சம் என்றும் விடுதலை என்றும் வீடுவர் என்று அது சொல்றது. அப்போ உள்ளத்தை நாம் இயற்கையிலிருந்து பிரித்து நாம் வேறு இயற்கை வேறு நினைக்கிறோம். அதனால்தான் துயரம் வருது. இயற்கையோட ஒரு பகுதியாக உள்ளத்தை அனுப்புகிறோம் என்றால், இலக்கிய ஒரு பகுதியாக உள்ளத்தை வைத்தோம் என்றால் நம்முடைய துயரங்கள் பெரும்பாலும் இல்லாமலா. அதுபோல இயற்கையிலிருந்து நம்முடைய உடம்பு பிரிந்து வருந்திருக்கு. அந்த உடம்பை கூடுமான வரைக்கும் இயற்கைக்கு அணுக்கமாக்கும் போது உள்ளம் இயற்கைக்கு அணுக்கமாகுது. அதுதான் யோகாவுடைய அடிப்படை கொள்கை. அது சிங்கனைசிங் வித் நேச்சர், மைண்ட் அண்ட் பாடி. அந்த உடம்பை அப்படி கொண்டு ஒத்திசைவு அழைக்கிறதுக்கு திருப்பி நீங்க குரங்கா வாழ முடியாது, காட்டுல போய் இருக்க முடியாது, வேட்டையாடி வாழ முடியாது. ஆனா சில பயிற்சிகள் வழியா உடம்ப அதுக்கு தயாரிக்கணும். சில பயிற்சிகள் வழியா உடம்ப அது அடையக்கூடிய திரிவு நிலைகளை இல்லாம பண்ணி சரி பண்ணலாம். சில பயிற்சிகள் வழியாக அதை அதனுடைய நேச்சுரல் நிலைக்கு திரும்ப விடலாம். எந்த அளவுக்கு அது வழி தவறி வந்திருக்கோ அதே அளவுக்கு திருப்பி பழைய இடத்துக்கு கொண்டு போகலாம்.
ஒரு நாள் முழுக்க நீங்கள் தப்பாக பயன்படுத்துகிற கூடல 20 நிமிஷத்தில் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஆன தொழில்நுட்பம் தான் யோகத்தில் இருக்குது. அதை செஞ்சு பார்த்து 3000 ஆண்டுகளில் டெவலப் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் முழுக்க நீங்கள் இயற்கையிலிருந்து பிரித்து செயற்கையாகக்கூடிய உடலை அரை மணி நேரத்தில் கூட சில பயிற்சிகள் வழியாக சரி செய்ய முடியும் என்றால் அதை ஏன் தவிர்க்க வேண்டும்? அதுதான் யோகா. குறிப்பாக மூளை உழைப்பு செய்பவர்கள், நெடுநேரம் அமர்ந்திருப்பவர்கள், மன அழுத்தம் கொண்ட பணிகளை செய்பவர்கள், நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு யோகம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு பயிற்சி. அந்த யோகத்தையே அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாக்கும்போது நம்ம அதை நம்முடைய பயன்களை அடைகிறோம். ஆகவே எங்கும் யோக பயிற்சி அளிக்கப்படலாம் என்றாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு முறை யோகத்தில் அமரும் போது ஒரு இனிய நினைவாக அது வரணும் என்றால் முதல்ல கற்றுக்கொள்வது ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், இனிய இடத்துல இருக்கணும், ஒரு இயற்கை சூழல் இருக்கணும், அதற்கான இனிய நண்பர்களுடன் சேர்ந்து இருக்கணும். அதுக்காக நாங்கள் வெள்ளிமலை போன்ற ஒரு மலைப்பகுதிகளில் ஒரு இனிய இயற்கையின் மடியில் ஒரு காட்டு சூழலாக நடத்துகிறோம். ஏன்னா அது ஒரு இனிய நினைவு. அப்புறம் நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து அதை பண்ணலாம், அலுவலக அறையில் கூட பண்ணலாம். அப்பெல்லாம் நீங்கள் தொடங்குறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏதோ இல்லை அது மனதை மலர வைக்கும். ரெண்டாவதாக சரியான ஆசிரியரிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளணும். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல உங்களுக்கு ஆசிரியர் தெரியும் என்பது பிரச்சனை கிடையாது. ஆசிரியருக்கு உங்களை தெரியணும். இதை நீ பண்ணி இதை நீ பண்ணாத என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் உங்களை ஆசிரியர் கண்காணிப்பில் தான் யோகம் தொடங்கப்பட வேண்டும். அதன் பிறகு அவ்வளோ நேரடி கண்காணிப்பு இருக்க வேண்டாம். ஆனால் தொடர்ந்து எப்படியோ அவருடைய உதவி இருக்கணும். ஆகவே தான் தகுதியான ஆசிரியரும் முக்கியம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக தான் முழுமை அறிவு என்ற பெயரில் யோகா பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நன்றி.